நேற்று போட்டிருந்த வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சவங்க எல்லாருமே இன்னி ப்ளவுஸ் கிடைக்கலையா கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையாக விசாரித்தாங்க. எனக்கு அதுவே ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருந்தது. இன்னொன்று என்னென்னா, நான் ப்ளவுஸ் கொடுத்தவங்ககிட்ட வந்து ப்ளவுஸ் தொலைஞ்சிருச்சுன்னு இன்ஃபார்மே பண்ணலை. எனக்கு அதுவும் ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு. நம்மளை எதுவும் பேசுவாங்களா, அது பேசினாலும் நம்ம வந்து கெடுதான் ஆகணும், ஏன்னா நம்ம மேலே தப்பு இருக்குது. அவங்க கொடுத்த ப்ளவுஸை வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக மிஸ் பண்ணிட்டோம். அது வேறு எனக்கு பயமாகவே இருந்தது. இன்னொன்று, நம்ம ப்ளவுஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து பேட்டர்ன் எல்லாம் வச்சு கேட்டிருந்தாங்க. அவங்க ஒரு ஆசையாக சொல்லி நம்மகிட்ட கொடுத்தது வந்து நம்ம இப்படி தொலைச்சிட்டோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் எப்படியோ ஒரு மாதிரி தைரியத்தை வரவழைச்சிட்டு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி உங்கள் ப்ளவுஸ் தான் தொலைஞ்சிருச்சு, சாரி அப்படின்னு சொல்லி கேட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க நல்ல பர்சனாக இருக்கவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோடு நானும் உங்களுக்கு வந்து இதே மாதிரி கிளாத்தில் ஜாஸ்மின் கிளாத் எடுத்து உங்களுக்கு அதே மாதிரி பேட்டர்னில் தைச்சி தந்துடுறேன், எதுவும் நினச்சிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைச்சி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஏதோ இந்த தடவை கொஞ்சம் ஒரு லக்கு இருந்திருக்கு, அவ்வளோதான். ஏன்னா ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து இருக்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, அப்படி தான் இருக்கணும். ஏன்னா அவங்க எவ்வளோ ஆசையாக அந்த சேலை எடுத்திருப்பாங்க, அதுக்குரிய சட்டை தைக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அடுத்த தடவை கரெக்டாக இருக்கணும்.